அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர். இயல் 7, ஆசிரியர் வே. இறையன்பு. இந்திய ஆட்சிப் பணியாளர், இலக்கியத்தில் மேலாண்மை பாடப்பதிவை இன்றைய பாடப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். நூல்வெளி கருத்திற்கு செல்வோம். வே. இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இறையன்பு 1963 செப்டம்பர் 16 சேலம் மாவட்டத்தில் உள்ள காட்டூர் கிராமம் என்ற ஊரில் பிறந்தவர். பெற்றோர் வெங்கடாச்சலம், சரோஜா தம்பதியருக்கு புதல்வனாக தோன்றியவர் வே. இறையன்பு. எழுத்தாளர், பேச்சாளர், இலக்கியவாதி, கட்டுரையாளர், இவற்றுக்கும் மேலாக இந்திய ஆட்சிப் பணியாளராக பணிபுரிபவர் வே. இறையன்பு. அப்படிப்பட்ட வே. இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வரும் இவர் இ.ஆ.பா. இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். 1990 முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர். தமிழ் இலக்கிய பற்றுடைய இவர் தமிழில் வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியவர். பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருபவர். இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் 1995 தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல் என இவர் படைப்புக்களம் விரிவானது. வே. இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வருபவர். தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். 1990 முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர். தமிழ் இலக்கிய பற்றுடையவர். இவர் இயற்றிய நூல்கள் வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியவர். பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருபவர். 1995 இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல் என இவருடைய படைப்புக்களம் விரிவானது. எழுத்தாளர், பேச்சாளர், இலக்கியவாதி, கட்டுரையாளர் என பன்முக திறமை கொண்டவர் வே. இறையன்பு. நுழையும் முன் கருத்து. இலக்கியம் நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற விதை. இலக்கியங்களில் மேலாண் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன.
அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். நாட்டின் முன்னேற்றம் மேலாண் சிந்தனையில் தொடங்குகிறது. மேலாண்மை துறையில் தமிழர் பழங்காலந்தொட்டே சிறந்து விளங்குகின்றனர். இலக்கியம். இலக்கிய கருத்துக்கள் நம் இதயத்தில் புதைந்து அந்த கருத்துக்கள் எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற ஒரு விதைதான் இலக்கிய கருத்து. இலக்கியங்களில் மேலாண் கருத்துக்கள், மேன்மையான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்கள், இலக்கியத்தில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்கள் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். நாட்டின் முன்னேற்றம் மேலாண் சிந்தனையில் தொடங்குகிறது. மேலாண்மை துறையில் நம் தமிழர் பழங்காலம் தொட்டு சிறந்து விளங்குகின்றனர். மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்கத் தொடங்கிவிட்டது. புராதன மனிதனிடம் குருத்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளுமே அவனை இயற்கையோடு இயையவும் இடர்களை துன்பங்களை தாண்டி நீடிக்கவும் உதவின. 2 கால்களில் நிமிர்ந்தபோது அவனால் இன்னும் தீர்க்கமாக தன்னுடைய கட்டமைப்புகளை செதுக்க முடிந்தது. அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. அவர்களில் ஒருவன் முன்னின்று அவர்களை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் சாத்தியமானது. அவனால் தனக்கு பொருத்தமான சுற்றுச்சூழ்நிலையை தானே உருவாக்கி கொள்ள முடிந்தது. தன்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விடுதலை பெற முடிந்தது. மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் நிர்வாக சிந்தனையும் துளிர்க்கத் தொடங்கிவிட்டது. மனிதன் தோன்றிய பொழுது அவனிடத்தில் இயற்கையாகவே தலைமை பண்பும் பிறரை வழிநடத்தும் இயல்பும் இத்தகைய நிர்வாகத் திறனும் அவனிடம் தோன்றியது. அவன் குழுவாக வாழும்போது இயற்கையில் ஏற்படும் சீற்றங்களையும் இடர்கள் துன்பங்களையும் தவிர்ப்பதற்காகவும் மற்றவர்களை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் தலைமை பண்பாளனாக இருந்து அவற்றை வழிநடத்துபவனாகவும் அவனிடத்தில் நிர்வாகத் திறமை, மேலாண்மை திறமை மேலோங்கி இருந்தது. அத்தகைய நிர்வாகத்திறன், மேலாண்மை திறனால் தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தான் என்பதை பதிவு செய்கிறது. இந்த இலக்கியத்தில் மேலாண்மை, இலக்கியங்கள்ல மேலாண் கருத்துக்கள் நேர மேலாண்மை, நிர்வாகத்திறன் மேலாண்மை, வாணிபத்தில் மேலாண் கருத்துக்கள், விவசாயத்தில் மேலாண் கருத்துக்கள், சிறந்த நிர்வாகி தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை எப்படி வேலை வாங்க வேண்டும், அந்த வேலை வாங்குவதன் மூலம் தன்னுடைய தொழில்துறையை முன்னேற்றுவதும் அந்த தொழில்துறையின் வாயிலாக தானும் உயர்ந்து தன் கீழ் உள்ள பணியாட்களையும் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த மேன்மையான கருத்துக்கள் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தகைய இலக்கிய கருத்துக்களை தான் இங்கு நமக்கு பாடமாக இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் வே. இறையன்பு இ.ஆ. பா. இந்திய ஆட்சிப் பணியாளர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற பாடப்பகுதி. வாங்க நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். ஃபஸ்ட்டு நேர மேலாண்மை. மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க தொடங்கிய போது உருவானது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனிதனுக்கு ஓய்வு என்பது கனவு. அவனது பொழுது
உணவு தேடுவதிலேயே கழிந்தது. விரைவாக வேலை செய்யக்கூடிய பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை செய்தபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. அவனுடைய ஓய்வு நேரம் சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாற்று படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேர மேலாண்மை. மனிதனுடைய நேர மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க தொடங்கிய போது உருவானது. வரலாற்று காலத்திற்கு முன் மனிதன் ஓய்வு நேரம் என்பது அவனுக்கு கனவு. அவன் முந்தைய காலத்தில் மனிதன் உணவு தேடுவதிலேயே அவனுடைய நேரம் கழிந்தது. அவனுக்கு ஓய்வு என்பது கிடையாது. அப்ப விரைவாக வேலை செய்யக்கூடிய பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை செய்தபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. அதாவது மனிதனுக்கு ஓய்வு நேரம் என்பதே பழங்காலத்தில் கிடையாது. அவன் உணவு தேடுவதிலேயே அவனுக்கு நேரம் செலவிட்டது. அப்ப அவன் அந்த வேலையை விரைவாக முடிப்பதற்கு கருவிகளை உருவாக்கி கொண்டான். அத்தகைய கருவிகளை வைத்து அந்த வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டால் அவனுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும். அந்த ஓய்வு நேரத்தில் மேலும் தன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான ஆயத்த பணிகளில் நேரத்தை செலவிட்டான். இப்படி நேரத்தை செலவிட்டு வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை மனதில் எண்ணி அதன் பிரகாரம் அந்த வேலையை செய்து முடித்ததனால் இன்னைக்கு வரலாற்றை படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், எத்தகைய கருவிகளை செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய, திட்டம் தீட்டக்கூடிய சிந்தனை வேண்டும். அதுதான் நேர மேலாண்மை. சரியான நேரம், உரிய இடம் அறிந்து அந்த செயலை செய்வதற்கான கருத்துக்களை மனதில் எண்ணி அதன் பிரகாரம் அந்த வேலையை செய்தோம்னா வாழ்வில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற அந்த கருத்தை இன்னைக்கு வரலாற்று படைப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அன்றைய பணிகளை மன அடுக்குகளில் வகுத்து கொள்ள வேண்டும். சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. பல நேரங்களில் போர்களில் குறைவான படைவீரர்களுடன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனை திருவள்ளுவர் ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும் என்று அழகாக தெளிவுபடுத்துகிறார் அந்த குறள். காலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதினும் இடத்தால் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் அப்படிங்கிற அந்த குறளை பதிவு செய்திருக்கிறாரு. அப்ப நேர மேலாண்மை முக்கியமானது அப்படிங்கிறத வள்ளுவரும் பதிவு செய்திருக்கிறார். அதாவது திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்யும் பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும், எத்தகைய கால நேரத்தில் அந்த செயலை செய்ய வேண்டும், அந்த கால நேரத்தில் எந்த இடத்தில் அந்த செயலை செய்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத மனதில் எண்ணி துணிந்து அந்த செயலை நாம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி அந்த காலமும் இடத்தையும் தேர்வு செய்யாமல் போனால் அந்த செயலை செய்தால் அந்த செயலால் நமக்கு என்ன கிடைக்காது, வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்போ காலத்தையும் இடத்தையும் தேர்ந்து மனதில் எண்ணி அந்த செயலை செய்தால் கண்டிப்பாக அந்த செயல் நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் இங்கு அழகா பதிவு செய்திருக்கிறார். அதான் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞாலம் உலகமே கை கொள்ள நினைத்தால் ஏற்ற காலத்தையும் உரிய இடத்தையும் தேர்ந்து அந்த செயலை செய்தால் உலகமே நம் கையில் அடங்கும் அப்படிங்கிறத
வள்ளுவர் இங்கு அழகா பதிவு செய்திருக்கிறார். இதை தான் மேலாண்மை கருத்து, சிறந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நேர மேலாண்மையில உரிய காலமும் உரிய இடத்தையும் தேர்ந்து அந்த செயலை நாம் செய்தால் வெற்றி நமக்கு கண்டிப்பாக நம்மிடத்தில் வரும் என்பதை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை, சோம்பலின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே திருவள்ளுவர் அட்டவணையை தருகிறார். புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இரவின் கடையாமத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வியக்கிறார். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், உலகு காக்கும் உயர்கொள்கை கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் கோவூர் கிழார் அவர்கள் பாடியிருக்கிறார். சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடியிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல ஒரு அரசன் எப்படிப்பட்டவனாக கால நேரத்தை செலவிட வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஒரு அரசன் ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு சோம்பல், மடியின்மை என்னும் அதிகாரத்தில் வழியே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இரவின் கடையாமம், அதாவது 1 மணிலிருந்து 2 மணி, அதுதான் இரவின் கடையாமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த கடையாமத்தில் உறங்காமல் விழித்திருந்து மன்னனை பற்றி பேசி வியக்கிறார். அதாவது சோழன் நலங்கிள்ளி எப்படி இருக்கிறான் என்பதை கோவூர் கிழார் புறநானூற்றில் பாடியிருக்கிறார். அதாவது பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், பலர் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இரவின் கடையாமத்தில் அரசன் என்பவன் நாட்டு மக்களை பற்றியும் நாட்டையும் சிந்திக்க வேண்டும் என்பதற்கிணங்க தான் துஞ்சான், தான் தூங்காமல் உலகத்தை காக்கக்கூடிய அரசன் உயர்ந்த எண்ணம், இத்தகைய எண்ணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். எந்தை என் தென்கிணை குரலே அப்படின்னு சொல்லி சொல்றான். அரசன் என்பவன் தன்னை நம்பியிருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் சிறந்த முறையில் அரசாட்சி செய்ய வேண்டும், நாட்டை பற்றி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத யார் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளி இப்படி இருந்திருக்கிறான் என்பதை, சோழன் நலங்கிள்ளியினுடைய நேர மேலாண்மையை கோவூர் கிழார் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது அந்த செயல் செய்வதற்கான திட்டம், கால நேரத்தை வகுத்து கொள்ள வேண்டும். அந்த கால நேரத்தில் அந்த செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மனதில் சிந்தித்து திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த நேர மேலாண்மை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மனிதன் பழங்காலத்தில் உணவு தேடுவதிலேயே அவனுடைய காலம் கழிந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை விரைவாக செய்து முடிப்பதற்காக கருவிகளை உருவாக்கி கொண்டு உரிய காலத்தில் அந்த வேலையை செய்து முடித்தோம்னா அவனுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கின்றது. அந்த ஓய்வு நேரத்தில் இருக்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலும் தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கான பலமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மனதில் திட்டம் தீட்டி கொள்ள வேண்டும். அப்படி திட்டம் தீட்டி கொண்டு அந்த செயலை செய்தோம்னா வாழ்வில் உயரலாம். அதற்கேற்ப வரலாற்று படைப்பாளர்கள் பல்வேறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளுவர் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின், திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் மனதில் எண்ணி துணிய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏற்ற காலத்தை, உரிய காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் அறிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அது கைகூடும் என்று அழகாக வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். அதே கோவூர் கிழார் சோழன் நலங்கிள்ளி எப்படிப்பட்டவனாக அரசாட்சியை மக்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல பேர் இரவின் கடையாமத்தில் தூங்கியிருந்தாலும் அரசன் தூங்காமல் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சிந்தித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
இதுதான் நேர மேலாண்மை. இத்தகைய நேர மேலாண்மையை வாழ்க்கையில் கடைபிடித்தால் நாமும் உயரலாம் அப்படிங்கிறது இலக்கியத்தில் சொன்ன கருத்தை ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். இலக்கியவாதிகள் இத்தகைய நேர மேலாண்மையை, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் இப்படி நேர மேலாண்மையை பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்கு ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். சீனத்தில் புழங்கும் உருவக கதையொன்று நேர மேலாண்மை பற்றி கூறுகிறது. சீனத்தில் யாங்சே என்கின்ற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் வீரராக இருந்தனர். நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்றுத்தருகிறது. அங்கு ஆழமான நதியை சில இளைஞர்கள் கடக்கும்போது மலைப்பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட படகு கவிழ்ந்தது. அனைவரும் நதியில் விழுந்து நீச்சலடிக்க ஆரம்பித்தனர். அவர்களில் மிக சிறந்த நீச்சல் வீரன் ஒருவனும் இருந்தான். ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்தான். ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய்? நீ அதிசிறந்த நீச்சல் வீரனாயிற்றே என்று மற்றொருவர் வினாவினார். தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவருக்கு வியப்பாய் இருந்தது. நான் என்னுடைய கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் என்னால் வேகமாக நீந்த முடியவில்லை. அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு நீந்தி கரைசேர் என மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவற்றை விட மனமில்லாமல் அவன் தன் அரிய உயிரை நீர்ந்தான். எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில்தான் வாழ்வின் வெற்றி அடங்கியிருக்கிறது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை மிகுந்த இந்த சீன கதை சொல்கிறது. அதாவது சீனத்தில் புழங்கும் உருவக்கதை ஒன்று நேர மேலாண்மை பற்றி கூறுகிறது. அதாவது சீனக்கதை நேர மேலாண்மை பற்றி ஒரு கதை சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனத்தில் யாங்சே என்ற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சல் வீரராக இருந்தனர் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த நீச்சல் வீரராக இருக்கும்போது அவர்கள் மலைப்பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட அவங்க படகு கவிழ்ந்தது. அனைவரும் நதியில் விழுந்து நீச்சலடிக்க ஆரம்பித்தனர். அவர்களில் மிக சிறந்த நீச்சல் வீரன் ஒருவனும் இருந்தான். ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்தான். ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய் என்று, நீ சிறந்த நீச்சல் வீரனாயிற்றே என்று மற்றொருவர் வினாவினார். தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவருக்கு வியப்பாக இருந்தது. உடனே அவன் சொல்கிறான், நான் என்னுடைய இடுப்பு பகுதியில் கட்டியிருக்கக்கூடிய துணியில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் என்னால் வேகமாக நீந்த முடியவில்லை. உடனே அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு நீந்தி கரைசேர் என மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவற்றை விட மனமில்லாமல் அவன் தன் அரிய உயிரை நீந்தான். எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில்தான் வாழ்வின் வெற்றி அடங்கியிருக்கிறது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதுதான் தொன்மை மிகுந்த இந்த சீனக்கதை சொல்கிறது. நேர மேலாண்மை பற்றி சீனக்கதை சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாங்செங் பகுதியில் நீச்சல் அடிக்கக்கூடிய வீரர்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து மலைப்பிடிப்பு வெள்ளம் அதிகமாக பெய்யும் போது படகுல பயணம் செய்திருக்காங்க. அந்த படகு கவிழ்ந்தது. எல்லாரும் நீச்சலடிக்கக்கூடிய வீரர்கள், அதில் ஒருவன் மிக சிறந்த வீரன். அவன் எல்லாரும் நீச்சல் அடித்து கரை சேரும் போதே இவன் மட்டும் பின்தங்கி இருக்கிறான். அப்போ பக்கத்தில் இருந்தவர் சொல்றார், நீ நீச்சலில் சிறந்த வீரனாயிட்டு ஏன் இப்படி பின்தங்குகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் கச்சையில் என்னுடைய இடுப்பு பகுதியில் கட்டியிருக்கக்கூடிய துணியில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு என்னால் நீந்த முடியவில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அதற்கு அந்த கச்சை துணியை தூக்கி எறிந்து விட்டு, எது வேகமாக நீச்சல் அடித்து தன் உன்னுடைய உயிரை நீ காப்பாற்றிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் 1000 பொற்காசு போய்விடுமே அப்படின்னு சொல்லி அவன் அந்த துணியை அழுத்து போடாமல் இடுப்பு பகுதியிலேயே கட்டியிருந்தான். கடைசியில் நீரில் மூழ்கி இறந்து போகிறான், உயிரை மாய்த்து விடுகிறான். அப்போ
அந்த தருணத்தில் சரியான முடிவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ அந்த நீச்சல் அடிக்கும் போது தன் உயிர்தான் முக்கியம், இந்த பொற்காசுகள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து பொற்காசுகள் அடங்கிய அந்த துணியை அவிழ்த்து கடாசி விட்டு வேகமாக நீச்சல் அடித்து உயிரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அவன் அந்த முடிவு எடுக்க தவறியதால், அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுக்க தவறியதால் அவனுடைய உயிர் போய்விட்டது அப்படிங்கிறத சீன கதையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சரியான நேரத்தில், அந்த உரிய நேரத்தில் சரியான முடிவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி சரியான முடிவை தேர்ந்தெடுத்தோம்னா வாழ்வில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். வேளாண் மேலாண்மை, விவசாயத்தில் மேலாண் கருத்துக்கள், விவசாயத்தை எப்படி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். விவசாயத்தில் எத்தகைய நிர்வாக திறமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார். வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு. சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், உரிய நேரத்தில் விதைத்தல், நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல், அறுவடைக்கு பின் பாதுகாத்தல், உரிய விலை வரும் வரை இருப்பு வைத்தல் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை செழிக்கும். கம்பராமாயணத்தில் தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று பாலகாண்டத்தில் கம்பர் பாடியிருக்கிறார். வறியவன் ஒருவன் தன் சிறு வயலை பாதுகாப்பது போல இவ்வுலகம் முழுவதையும் பாதுகாத்து மிக சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது வேளாண்மைக்குள் வேளாண்மை கூறுகள், அதாவது தம் மனத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு இயற்கை வேளாண்மை முறைகளை மேற்கொள்ள வேண்டும். மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு இயற்கை வேளாண்மை முறைகளை மேற்கொள்ள வேண்டும். வேளாண்மைக்குள் முக்கியமானது நீர் மேலாண்மை, சொட்டு நீர் பாசனம் போன்ற புதிய விஞ்ஞான தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லிகளையும் விடுத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்க வேண்டும். நிலத்திற்கு உகந்த சரியான பயிரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வோடு கூடிய வேளாண் நிர்வாக நெறியை பெற்றிருந்தால் வேளாண்மை செழிக்கும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இதில் கம்பராமாயணத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வரிங்கன், வறியவன், செய் அப்படிங்கிறது வயல். வரிங்கன் தன் சிறு வயலை எப்படி பாதுகாப்பது போல இவ்வுலகம் முழுவதையும் மிக சிறந்த முறையில் அரசாட்சி செய்கின்றவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தசரதன் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ஒரு வறுமையானவன் தனக்கு இருக்கக்கூடிய சிறிய வயலை எப்படி பொன்னை போல பாதுகாப்பது போல பாதுகாக்கின்றானோ அதுபோல தசரதன் இந்த உலகத்தை மிக சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்த கருத்து வாங்க. மனமே ஒரு வேளாண்மைக்குட்பட்ட வேளாண்மையுடையதே. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் களைக்கட்டு வாய்மை எரிவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோ பைங்குள் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்லி அறநெறிச்சாரத்தில் பாடியிருக்கிறாங்க. அதாவது மனமே ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டிருக்க வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயத்தில்
நிலத்தில் எப்படி சிறந்த விதையை விதைத்து களைகளை அந்த பயிர் நன்றாக வளர்ந்து களையை நீக்கி எருவுகளை போட்டு உரத்தை போட்டு நீரை பாய்ச்சி பயிரை நன்கு விளையச் செய்து அந்த பயிர்களை நாம் பெறுகிறோமோ, அதுபோல் மனத்தில் இன்சொல்லாக மனம் என்னும் விளைநிலத்தில் நல்ல சொற்களை பேச வேண்டும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தீய சொற்களை நீக்க வேண்டும், மனம் உண்மையாக இருக்க வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பை கொடுத்து அன்பு பாராட்டி நடக்க வேண்டும். இப்படி இருந்தோம்னா சிறந்த மேலாளராகவும் நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் வேலை செய்யக்கூடியவர்களும் இன்முகத்தோடு இருப்பார்கள் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது நிர்வாகிகள் எத்தகைய மனம் கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். மனமே ஒரு வேளாண்மையுடையது. அதாவது நிர்வாகிகளும் சிறந்த மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். அந்த நிர்வாகிகள் எப்படி மனம் கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல வரார்கள். எப்படி விளை நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து தீய சொற்களை நீக்கிவிட்டு மனம் உண்மையாக இருந்து அடுத்தவங்களுக்கு அன்பு செலுத்தி தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்தில் அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாரு. விளை நிலத்தில் நல்ல விதை விதைத்து அந்த விதை வளரும் போது நல்ல எருவு போட்டு களைகளை நீக்கிவிட்டு நீரை பாய்ச்சி அந்த பயிரை மகசூலை பெறுவது போல தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்தில் நல்ல சொற்களை பேச வேண்டும், அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அடுத்தது தீய சொற்களை பேசாமல் மனம் உண்மையாக செயல்பட்டு அவங்களிடத்தில் அன்பு கலந்து பேசி அவர்களை நம்மிடத்தில் நல்ல முறையில் பணியாற்றி நாமும் உயர்ந்து அடுத்தவர்களையும் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நிர்வாக திறமை அப்படிங்கிறத ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அடுத்தது வணிக மேலாண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியை போல எளிதாக இருந்தது. கடலை குறிக்க இத்தனை பெயர்கள் வேறெந்த மொழிகளாவது இருக்குமா என்பது ஐயமே. கடலுக்கான வேறு பெயர்கள் அரளை, அரி, அலை, அழுவம், அளம், அளக்கர், ஆர்கழி, ஆழி, ஈண்டுநீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சுழி, நீராளி, புணர்ப்பு, தென்னீர், பவம், முன்னீர், வரி, ஓதம், வளையம் என்பன. இதெல்லாம் கடலுக்கு குடிக்கக்கூடிய பெயர்கள். வணிகம் நடைபெறும் போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக பரவி ஓங்கி இருக்க வேண்டும். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழகம் பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக திகழ்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருள்கள் அந்த நாடுகளின் பண்பாடு குறித்து ஆழ்ந்த அறிவு, அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள், இருமொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்ததால் தான் அது சாத்தியமாக முடியும். தமிழகத்தின் செல்வ வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ரோமபுரி சிப்பாய்கள்
பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாளையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமிர் பரி புரவியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புரவி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குதிரை, அதாவது பண்டை தமிழரின் வணிக மேலாண்மையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பண்டை தமிழர்கள் அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருள்கள், அந்த நாடுகளின் பண்பாடு குறித்து ஆழ்ந்த அறிவு, அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள், இருமொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்களையும் என பல தயாரிப்புகளோடு இருந்தனர் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் ரோமபுரி சிப்பாய்கள் பாண்டியரின் போர்ப்படையில் பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாளையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி, குதிரைகள் மரக்கலத்தின் வழியாக, கடல் வழியாக இறக்குமதி செய்தார்கள் அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாளையிலும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிலப்பதிகாரத்தில் ரோமபுரி சிப்பாய்கள் பாண்டியரின் போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பட்டினப்பாளையில் என்ன சொல்ல வராங்க, கடல் கடந்து கடல் மரக்கலத்தின் வாயிலாக குதிரைகளை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்கிறாங்க. காவிரி பூம்பட்டினத்தில் மாரிகாலத்து மலைமேகம் போல கடல்வெளியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்தும், நிலத்தில் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டை சாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அது பாடல். வான்முகத்து நீர்மழை பொழியவும், மழை பொழிந்து நீர்க்கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்றும் நிலத்து ஏற்றவும், நிலத்தினின்று நீர் பரப்பவும், அளந்து அறியா பலப்பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் பாடியிருக்கிறாங்க. அதாவது பல நாடுகளில் இருந்து வந்த பொருள்கள் குறித்து பட்டினப்பாளை சித்தரிக்கிறது. அந்த பொருள்களுக்கு சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது புலிச்சின்னத்தை பொறித்து வெளியே அனுப்பவும் சுங்க அதிகாரிகளும் இருந்தனர். வரி கொடுக்காமல் ஏற்பவர்கள் அஞ்சும் வகையில் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் மாரிகாலத்து மலைமேகம் போல கடல்வெளியே வேறு நாடுகளில் இருந்து மரக்கலங்களில் வந்த பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்தும், நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டச்சாலை முற்றத்திலும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. பல நாடுகளில் இருந்து வந்த பொருள்கள் குறித்து பட்டினப்பாளை சித்தரிக்கிறது. அந்த பொருள்களுக்கெல்லாம் சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது புலிச்சின்னத்தை பொருத்தி வெளியே அனுப்பும் சுங்க அதிகாரிகள் இருந்திருக்கின்றனர் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடல் வான்முகத்து நீர்மழை பொழியவும், மழை பொழிந்து நீர்க்கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்று நிலத்து ஏற்றவும், நிலத்தினின்று நீர் பரப்பவும், அளந்து அறியா பலப்பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க பட்டினப்பாளை. அதாவது மாறி பெய்யும் பருவம் போல, மாறி மழைக்காலம், அதாவது பருவம் தவறாமல் மழைக்காலத்தில் பெய்யும் மழை போல அந்த மழை நீரை முகந்து மேகமானது செடி கொடிகள் ஆரம்பிக்கக்கூடிய மலைகளில் மழை பொழிந்து, அந்த மலைகளில் பொழிந்த அந்த மழை நீரானது கடலில் சென்றடைகிறது. அந்த கடல் வழியாக வேறு நாட்டிலிருந்து பொருள்களை மரக்கலத்தின் வாயிலாக வந்து சோழ காவிரி பூம்பட்டினத்தில் இறக்குமதி செய்கின்றன பொருள்களை. இங்கிருந்து பல பொருள்களை கடல் வழியாக
பல நாடுகளுக்கு, அதாவது ரோமம், கிரேக்கம் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பொருள்களை ஏற்றுமதி செய்கின்றன அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி இங்கு வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த பண்டக சாலையத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வரக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் சோழன் அந்த பொருள்களுக்கு புலிச்சின்னத்தை பொறித்து சுங்க வரிகளை வசூலிக்கின்றான் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி சேரர்களின் துறைமுகம். சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகிறது. ஸ்டேபோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுகுழு ஒன்றில் கிமு 20ஆம் நூற்றாண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார். தமிழர்களும் கிரேக்கர்களும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கியம் முழுவதும் தெரிகிறது. புறநானூற்றில் 56ஆம் பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது. இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான். பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் 10 2ஆம் பத்தில் இடம்பெற்றுள்ளன. அதாவது சங்க இலக்கியங்களின் வாயிலாக சேரர்களின் துறைமுகம் முசிறி சேரர்களின் மிகப்பெரிய துறைமுகமாக இருந்தது. அந்த சேர்நாட்டு துறைமுகத்தில் யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகிறது. ஸ்டோபா என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் நூற்றாண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார். தமிழர்களும் கிரேக்கர்களும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கியம் மூலம் தெரிகிறது. யவனரது கப்பல் பற்றிய குறிப்பும் இடம்பெறுகிறது. இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் யவனர்களை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான். பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் 10 2ஆம் பத்தில் இடம்பெறுகின்றன. பலர் வர்த்தகம் செய்யும் போது லாபம் கிடைக்கிறதே என்ற மிதப்பில் தன்னை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். பிறகு நாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். வெற்றி வர தொடங்கும் போதுதான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மன வெளிச்சியால் தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். அதுதான் குறள். உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்ல வராரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வியாபாரம் செய்யும் போது தான் வியாபாரத்தில் சிறந்தவன் என்ற தன்னை தானாகவே உயர்வாக எண்ணிக்கொண்டு அந்த வியாபாரத்தில் தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். அப்படி தெரியாத துறைகளில் இறங்கும்போது அந்த வியாபாரம் அவங்களுக்கு என்ன ஏற்படுத்தும்? நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதை தான் ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறாரு. அதாவது தம்முடைய வலிமையின் அளவை தெரிந்து கொண்டு அந்த செயலை செய்ய வேண்டும். அந்த செயலின் மன வலிமையை அறியாமல் ஏதோ ஒரு உந்துதலால் அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயல் முடியாமல் பாதியிலேயே நமக்கு என்ன ஏற்படுத்தும்? துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்கிறார். அதாவது வியாபாரத்தில் எல்லாம் நமக்கு தெரியும் என்று மன உந்துதல்ல அந்த செயலை அந்த வியாபாரத்தில் இறங்கக்கூடாது. நமக்கு தெரிந்த அந்த வியாபாரத்தில் தான் இறங்க வேண்டும். நாம் தான் வியாபாரத்தில் உயர்ந்தவர், எல்லாம் நமக்கு தெரியும் என்று மாய பிம்பத்தை மனதில் உருவாக்கி கொண்டு அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயல் முடிவு பெறாமல் பாதியிலேயே நமக்கு அந்த செயலால் வியாபாரம் அழிவு ஏற்பட்டு நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும். அதை தான் இங்கே ஆசிரியர் உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு சொல்றாங்க.
அதான் உடைத்தம் வலியார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் ஊக்கத்தின் ஊக்கி ஏதோ மன உந்துதலால் தூண்டப்பட்டு அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயல் அதனை முடிக்க முடியாமல் பாதியிலேயே அந்த செயலால் நமக்கு என்ன ஏற்படும்? துன்பத்தை ஏற்படுத்தும். அதனால் வியாபாரம் செய்யும் பொழுது, வணிகம் செய்யும் பொழுது நாம் தெரிந்த செயலில் திட்டத்தை வகுத்து கொண்டு அந்த செயலை செய்ய வேண்டும். தெரியாத செயல்களில் போய் நமக்கு எல்லாம் தெரியும் என்று அந்த செயலை செய்தோம்னா அந்த செயலால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த செயல் முடிவு வராமல் துன்பம்தான் ஏற்படும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வரார் ஆசிரியர். நம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அடித்துவிட வேண்டும் என எண்ணக்கூடாது. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி. அதாவது இந்த பேரால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் யாருடனும் போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த போட்டியாளர்களே நமக்கு ஒரு அனுபவத்தை தருவார்கள். இத்தகைய மேலாண்மை திறனை ஏற்படுத்தும் அந்த போட்டியாளர்களே நமக்கு ஒரு மேலாண்மை திறனை தரும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். மேலாண்மையில் புலியை பூனையை போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு. புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள், அவசரக்காரர்கள் புலிகளையும் எலிகளாக்குவார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இந்த இடத்துல நமக்கு எத்தகைய திறன் வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நம்முடைய நிர்வாக திறனால், சிறந்த நிர்வாக திறனால் பூனையாக இருக்கின்றவர்களையும் அவர்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? புலியாக ஆக்க வேண்டும். புலியாக இருக்கின்றவர்களை எலிகளாக மாற்றிவிடக்கூடாது. இத்தகைய நிர்வாகத்திறன் நம்மிடம் வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். நிர்வாக மேலாண்மை. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. நாளடையார் அதையே பக்குவமாக சொல்கிறது. அதாவது உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள், நிர்வாகிகள், நல்ல நிர்வகிக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை யார் திறமைசாலிகள் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். அத்தகைய திறமைசாலிகளில் அந்த வேலையை கொடுத்தா அவர்கள் கரெக்டாக சிறப்பாக செய்து முடிப்பார்கள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள்தான் சிறந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்ல வராரு. அப்போ நிர்வாகி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் யார் திறமையானவர்கள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் இந்த செயலை கொடுத்தோம்னா இந்த செயல் வெற்றியாக முடித்து வைப்பார்கள். அந்த வெற்றியாக முடித்து வைக்கக்கூடிய செயலால் நமக்கு நன்மை ஏற்படும். அப்ப நம்முடைய நிர்வாகத்திறனும் மேலாண்மையாக கருதப்படும் என்பதை அறிந்தவர்தான் சிறந்த நிர்வாகி. அதுதான் இங்க ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அதை நாலடியாரில் ஒரு பாட்டாக சொல்லியிருக்கிறாங்க. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பு சேர்த்தலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன்தாங்கு. அதாவது கல்லாரே ஆயினும், அதாவது கல்வி இல்லாதவர்களாக, கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் கற்றவர்களோடு சேர்ந்து அவங்க ஒழுகினால் அந்த கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் அத்தகைய அறிவு சென்றடையும். அது எதை போல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மண்பானையில் வாசனை நிறைந்த பாதிரிப்புங்கிறது வாசனை மிக்க ஒரு மலர்.
அந்த மலரானது மண்பானையில் இருக்கும்போது அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் அந்த பூவின் வாசனை அந்த தண்ணீரில் அடிக்கும். அதுபோல இந்த பாதிரி பூ போன்று இருக்கக்கூடியவர்கள் யாரு? கல்வி அறிவு நிரம்ப பெற்றவர்கள். அந்த தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லாதவர்கள். அப்போ பாதிரி பூவோடு அந்த தண்ணீர் சேர்ந்து இருக்கும்போது பாதிரி பூவுக்கு இருக்கக்கூடிய மனம் தண்ணீருக்கும் அந்த மனம் ஏற்படும். அதுபோல அதாவது கல்வி அறிவு நிரம்பியவர்களோடு கல்வி அறிவு இல்லாதவர்கள் நட்பு வைத்திருந்தால் அவர்களும் அறிவு நிரம்பியவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். நிர்வாகத்தில் வரவு செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவரிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். டைமன் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான். அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது. அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற பொழுதெல்லாம் கேட்க மறுத்தான். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க்கணக்கு போடுகிறான். அவனுடைய சேவகர்கள் உதவியாளர்கள் 4 திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடு வெளியேறிய முகத்தோடும் திரும்புகிறார்கள். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செல்கிறான். மனித இனத்தையே வெறுக்கிறான். டைமன் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடக நிதி மேலாண்மையை பற்றி மிக சிறந்த வாழ்வியல் விளக்கம். அதாவது இங்க ஒரு நிர்வாகத்தில் வரவு செலவை அந்த நிர்வாகியாளர் எப்படி தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார். அதாவது நிர்வாகத்தில் வரவு செலவை தீர்மானிக்கக்கூடிய நிர்வாகியாளர் வரவுக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். வரவுக்கு மீறி செலவு செய்தோம்னா நமக்கு துன்பம்தான் ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்திருக்கிறாரு. அழகா இது ஷேக்ஸ்பியர் ஒரு கதை மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைமன் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான். அவன் வரவு குறைவாக இருந்தாலும் செலவு நீடித்தது. அவனுடைய உதவியாளர் நிதி நிலையை பற்றி அவரிடத்தில் பேசுகிற போதெல்லாம் அவன் செவி கொடுத்து கேட்க மறுத்தான். அதாவது அவன் செலவு அதிகமாக செய்கிறான், வரவு கம்மியாக இருக்கிறது, அதனால நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுடைய உதவியாளர் போய் சொல்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது அதை அந்த உதவியாளர் சொல்கின்ற அந்த கருத்தை அவன் கேட்க மறுக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கடன் கொடுத்தவர்கள்லாம் அவனிடத்தில் வந்து அந்த கடனை கேட்கிறார்கள். ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னிடத்தில் வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவு செய்கிறான். எப்படி செலவு செய்கிறான்? தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுத்து விருந்தோம்பல் செய்கிறான். அப்போ உணவு உண்டவர்களிடத்தில் நாம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவங்களிடத்தில் கேட்டால் நம்ம உணவு அவங்களுக்கு கொடுத்தோமே, அப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு தருவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த டைமன் எண்ணுகிறான். அப்போ எண்ணி தன்னுடைய சேவகர்களை அந்த 4 பக்கமும் சென்று அவர்களிடத்தில் தன்னிடத்தில் சாப்பிட்டவர்களிடத்தில் போய் நிதிகளை பெற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவர்கள் உதவியாளர்கள் 4 பக்கமும் சென்று அவனிடத்தில் கேட்கிறார்கள். யாரும் அந்த நிதியை கொடுத்து அவனை உதவ முன்வரவில்லை. மாறாக வெற்று கையோடு திரும்பி வருகிறார்கள். அப்போ அந்த டைமன் மனம் வருந்துகிறான். என்ன இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மனித இனத்தையே வெறுக்கிறான். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைமன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிர்வாகம் என்பது ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவன் வரவுகளுக்கேற்ப செலவு செய்பவனாக இருக்க வேண்டும். வரவுக்கு மீறி செலவு செய்தோம்னா நமக்கு துன்பம்தான் ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே அழகாக பதிவு செய்திருக்கிறார். வரவுக்கேற்ப நாம் செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார். அதே ஔவையாரும் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க.
ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு என்று நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது ஆன முதலில் அதிகம் செலவானால், அதாவது தன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவனால் அந்த அதிக செலவாகப்பட்டதால் கடன் வாங்கி செலவு செய்கிறான். அப்போ கடன் கொடுத்தவர்கள் கேட்கும்போது கடனை திருப்பி அளிக்க முடியாமல் மானம் அழிந்து மதிகெட்டு புத்தி கெட்டு பல திசைகளுக்கு செல்கிறான். அவன் செல்கின்ற அந்த போன திசை எல்லாருக்கும் கல்லனாய், அவன் செல்லுகின்ற திசையெல்லாம் எல்லாரும் அவனை திருடன் என்று பழி சுமத்தி ஏழு பிறப்புகளிலும் அவன் தீயனாய் என்று தூற்றப்படுகிறான். நல்லவர்களெல்லாம் பகைவனாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்ல வராரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஔவையார். அதாவது வரவுக்கு மீறி செலவு செய்தோம்னா நமக்கு இத்தகைய துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறத இங்கு சொல்ல வராரு. அப்ப நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு இத்தகைய துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. இன்னொரு டைம் பதிவு செய்கிறேன். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆன முதலில் அதிகம், தன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன், ஆடம்பரமாக வாழ்பவன், அவமானப்பட்டு புத்தி கெட்டு அவன் செல்லுகின்ற திசையெல்லாம் திருடன் என்று பழி சுமத்தி எல்லோரிடத்திலும் தீயவனாய் கருதப்பட்டு நல்லவர்களுக்கெல்லாம் பகைவனாவான் அப்படிங்கிறத ஔவையார் பதிவு செய்திருக்கிறார். நிதியை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தை மனம் போன போக்கில் செலவு செய்தால் இத்தகைய துன்பம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த நிர்வாக மேலாண்மை பற்றி இன்னொரு டைம் பதிவு செய்கிறேன். நமக்கு நெடுவினாவில் இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். அதாவது உயர் பதவியில் இருப்பவர்கள், நிர்வாக மேலாண்மை உயர் பதவியில் இருப்பவர்கள் தம் பணியாளர்கள் யார் திறமைசாலிகள் என்று தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு. அது யாருக்கு தெரியும் என்பது மற்றொரு அறிவு. நாலடியார் கூறும் மேலாண்மை கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்துலகின் நல்லறிவு நாளும் தலைப்படும். புதிய மண்பானையானது பாதிரிப்பூவை சேர்த்தலால் தன்னிடமுள்ள தண்ணீருக்கும் நறுமணம் தருவது போல கல்லாதார்க்கும் கற்றவர்கள் சேர்க்கையால் அறிவு உண்டாகும் என்பது தெரிகிறது. நிர்வாகத்தில் வரவு செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். ஷேக்ஸ்பியர் காட்டும் நாடகம் காட்டும் மேலாண்மை. ஏதென்ஸ் நகரில் வாழும் டைமண்ட் என்பவன் அதிக செலவு செய்கிறான். கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரித்த போது அவன் வருந்தவில்லை. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க்கணக்கு போடுகிறான். கடைசியில் அனைத்தையும் இழந்து ஊருக்கு வெளியே சென்று மனித இனத்தையே வெறுத்து வாழ்கிறான். ஔவையார் காட்டும் நிதி மேலாண்மை. மானம் அழிந்து தன் வருமானத்திற்கு அதிகமாய் செலவு செய்து ஆடம்பரமாக வாழ்பவன் அவமானப்பட்டு புத்தி கெட்டு போவான். அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் திருடன் என்று தூற்றப்படுவான். 7 பிறப்புகளிலும் தீய குணம் கொண்டவனாய் மாறுவான். நல்லவர்களுக்கெல்லாம் பகைவனாவான். அப்ப இந்த நிர்வாக மேலாண்மையை பற்றி ஆசிரியர் இவ்வாறு பதிவு செய்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மேலான மேலாண்மை
மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதல்ல. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை நேர்கொள்ள முடியாது. அதனால்தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்குமாடாக இருப்பார்கள், ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். அதாவது மேலாண்மை நிர்வாக திறன் என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதில்லை. நிர்வாக திறமை என்பது புத்தகத்தால் பெறும் அறிவு என்பது நாம் சொல்லிவிட முடியாது. நொடிக்கு நொடி இந்த கால சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாம் புத்தகத்தில் படித்து வைத்த அறிவை கொண்டு இத்தகைய மேலாண்மை திறன்களை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சரி பண்ண முடியாது. அதனால் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்குமாடுகளாக இருப்பார்கள். அதாவது இன்னைக்கு பல நிறுவனங்களில் திறமைசாலிகள் முன் அனுபவம் பெற்றவர்களை வேலைக்கு வைத்து கொள்வதில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இளைஞர்கள் தான் சிறப்பாக வேலை செய்வார்கள் அப்படிங்கிற காரணக்கட்டத்தால் இளைஞர்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். அப்போ மேலாண்மை அறிவு நிர்வாகத்திறன் என்பது என்ன? புத்தக அறிவால் பெறுவதில்லை. புத்தக அறிவை வைத்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய இடர்களை துன்பத்தை நாம் என்ன பண்ண முடியாது, கலைத்து விட முடியாது. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த தருணத்தில் சரியான நிர்வாக செயல்பாடுகளை செய்யக்கூடிய இளைஞர்களை முன்வைத்து கொள்வார்கள். முன்னனுபவம் மிக்கவர்களை அந்த பணியில் அமர்த்த மாட்டார்கள். அடுத்தது, எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹெராக்லட்டிஸ். அவர் கிரேக்க நாட்டவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கு பொருந்தும், வர்த்தகத்திற்கும் பொருந்தும். போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று குறிப்பிடுகிறார். ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள். ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து கொண்டே செல்கிறது. இனியது என கருதி தாமே தனித்து உண்ணாதவர்கள் அவர். அப்படிதான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான். இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்து கொண்டுள்ளன. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதில் மேலாண்மை குறித்து ஆசிரியர் இறையன்பு கூறிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டு காளைகள், அதாவது நொடிக்கு நொடி மாறுபடும் சூழல்களுக்கு ஏற்ப சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு புதிய நெருக்கடிகளை நாம் என்ன பண்ண முடியாதுன்னா சமாளிக்க முடியாது. முன் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் செக்கு மாடுகளாக இல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகளாக துள்ளி குதிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும். துளிகள் நூல் உணர்த்துவது. எவ்வளவு எழுதுகிறோம் என்பதை விட எவ்வளவு எழுதுகிறோம், அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பது முக்கியம். அதாவது 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள், ஹெராக்லட்டிஸ் எழுதிய துளிகள் என்ற நூலில் உலக புகழ் பெற்றது. அதாவது 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறையும் அனுசரிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். சந்தையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் நிலவும். நேற்று வாடிக்கையாளனாக இருந்தவன் இன்றும் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு.
தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிற இந்த மேலாண்மை குறித்து ஆசிரியர் பதிவு செய்த கருத்துக்களாகும். அடுத்தது இந்த நிர்வாக திறன் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்பவராக இருக்க வேண்டும். அவர்கள்தான் சிறந்த தலைமை பண்பு மிக்கவர். அந்த தலைமை பண்பு மிக்கவருக்கு மேலான கருத்து, மேலான நிர்வாக திறமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைமை பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திரக்கூறிய அமிர்தமே கிடைப்பதாயினும் அது நமக்கு இனியது என கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர். அப்படித்தான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான். இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்தன. அதாவது தலைமை பண்பு கொண்டவர் அடுத்தவருக்காக வாழ வேண்டும். அதை எப்படி சொல்ல வராங்க? புறநானூரில் இந்திரக்கூறிய அமிர்தமே தமக்கு கிடைத்தாலும் அது தனித்து உண்ணாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உண்ண வேண்டும். அதியமான் எப்படி தனக்கு கிடைத்த அரிய வகையான நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்து தமிழ் வளர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராக அதியமான் இருந்திருக்கிறானோ, அதுபோல தலைமை பண்பு கொண்டவர்களும் இத்தகைய மேலாண்மை திறன் கொண்டவராக இருக்க வேண்டும். அடுத்தவருக்காக வாழ வேண்டும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். தன்னிடத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். யாருக்கு எத்தகைய பணி செய்யக்கூடிய அறிவுத்திறன் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை தேர்ந்தெடுத்து அத்தகைய வேலைகளை கொடுத்து அவரிடத்தில் அந்த வேலையை வாங்கி அதன் மூலியமாக உயர வேண்டும் அப்படிங்கிற அந்த சிறந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. அவை பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் பறவை விடும் மனத்தை போல வசீகரமானவை. அவற்றை அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னறிகளை நம் மனதில் இருத்தவும் படைத்தார்கள். உள்மனத்தில் அவை எதிரொலித்து அறிவிருத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கவிதைகள் வாயிலாகவும் உருவக கதைகள் ஊடாகவும் நம் முன்னோர்கள் முயன்றனர். அவற்றுள் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்கள். அதாவது நம்மளுடைய இலக்கியங்களில், அதாவது புறநானூறு, அறநெறிச்சாரம், திருக்குறள் போன்ற மேன்மையான இலக்கியங்களில் மேலான கருத்துக்கள், அதாவது மேலான கருத்துக்கள், நிர்வாக திறன்கள், காலம் கருதி செய்ய வேண்டும், இடம் கருதி செய்ய வேண்டும், விவசாயத்தை அந்த நிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், சரியான விதையை பயிர் செய்ய வேண்டும், அந்த பயிர் வளருவதற்கான இயற்கை உரத்தை பயன்படுத்த வேண்டும், இயற்கை மருந்துகளை பயன்படுத்த வேண்டும், வேதி மருந்துகளையும் வேதி உரங்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது தலைமை பண்பு கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னிடத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மனம் நோகாதபடி இன்சொல் பேச வேண்டும். அவர்களுக்கு அவங்களுடைய துன்பங்களை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக பணியாளர்களிடம் இருந்தோம்னா அந்த பணியாளர்களும் நம்மிடத்தில் உண்மையாக இருந்து அவங்கள் வேலையில் ஈடுபாடுடன் செய்து அந்த நிறுவனத்தை வளர்ப்பார்கள். அந்த நிறுவனம் வளரும்போது தாமும் வளர்ந்து தன்னிடத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறத அந்த கருத்தையும் பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நிர்வாக திறன் கொண்டவர்கள் வரவு செலவை சரியாக தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க. வரவுக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். வரைவு குறைவாக இருந்த செலவு அதிகமாக செய்யும் பொழுது அப்போ அந்த வரவுக்கு செலவு அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அந்த தாழ்வை சமாளிப்பதற்காக அடுத்தவர்களிடத்தில் கடன் வாங்கும்போது கடன் கொடுத்தவர்கள் கடன் தொகையை திருப்பி கேட்கும்போது அந்த கடன் தொகையை தர முடியாமல் துன்பப்படும் அவல நிலைக்கு நாம் ஏற்படுவோம். அப்போ நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரவு செலவை சரியாக தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்
அந்த நிர்வாக தலைமை பண்பு கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்ல வராங்க. நொடிக்கு நொடி பருவங்களுக்கு ஏற்ப சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அதற்கு ஏற்ப நாம் சிறந்த முடிவை தேர்ந்தெடுத்து அது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த இடத்தில் நன்கு அனுபவம் உள்ளவர்களை வைத்து அந்த பணியை செயல்படுத்தக்கூடாது. இளைஞர்களை, ஜல்லிக்கட்டு காளைகளாக இருக்கக்கூடியவர்களை அந்த இடத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைகளுக்கு ஏற்பவாறு நாம் முடிவை சீக்கிரமாக எடுத்து அந்த செயலில் வெற்றி பெறுவதற்கான தலைமை பண்பு கொண்டவராக, நிர்வாக பண்பு கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை எல்லாம் இந்த இலக்கியங்களின் வாயிலாக இருப்பதை வே. இறையன்பு பதிவு செய்திருக்கிறார். இத்தகைய கருத்துக்களை இந்த நிர்வாக திறன்களை நாம் மனதில் உள்வாக்கி கொண்டு நாமும் அத்தகைய முறைகளை பின்பற்றினால் நாமும் வாழ்க்கையில் உயரலாம் என்பதை ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் இலக்கியத்தில் மேலாண்மை கருத்தை நாம் பார்த்துள்ளோம். இதிலிருந்து 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொன்னோம். நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி மாணவ செல்வங்களே.